அந்த ஐஏஎஸ் அதிகாரி, பெண் அதிகாரி, அந்த மலைவாழ் மக்களுக்கு அந்த நலத்திட்ட உதவிகளை எல்லாம் செய்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அப்பா ஒரு சில விஷயங்களை பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அந்த நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்கிறாரு. அம்மா, நான் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிராக அந்த ஜனங்க செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஜனங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படலை. அங்கே இருக்கக்கூடிய சந்தன மரத்தை எல்லாம், தேக்கு மரத்தை எல்லாம், அந்த உயர்ந்த மரங்களை எல்லாம் அரசாங்க அதிகாரிகள் வெட்டி விற்றாங்க. அதை அவங்க மலைவாழ் மக்கள் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய எங்கள் காடுகள் இருக்கக்கூடிய மரத்தை வெட்டி விற்காதீங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாங்க. இதற்காக அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு அந்த மரங்களை எல்லாம் விற்கிறதுக்கு, அந்த கனிம வளங்களை வெட்டி எடுப்பதற்காக ஒரு இராணுவ நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்துச்சு. நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் அரசாங்கத்துக்கு கீழே நாங்கள் இருக்கிறோம். அரசாங்கம் என்ன ஆர்டர் போடுதோ அதை நாங்கள் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் ஒரு நாள் விடிய காலையிலே ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கை எடுக்கும் பொழுது எல்லாரும் அநேக ஜனங்கள் இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு நான் ஒரு தாய்க்கு பிறந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒன்றை பார்த்து நான் போய்கிட்டு இருந்தோம்மா. எனக்கு குழந்தை இல்லை, ஆனாலும் நான் உண்மையை மறைச்சிருக்க முடியாது, ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. நீ என்னுடைய குழந்தை இல்லைங்கிறத குறித்து நீ கவலைப்படாது. ஆனால் நான் என்னுடைய குழந்தைய விட நான் அதிகமாக உன்னை நேசிக்கிறேன். என்னை மான் மீதும் தோல் மீதும் போட்டு உன்னை வளர்த்துருக்கிறேன். அதுக்காக என்னை தூரமாக வச்சு பார்த்துறாதுமா. உன்னை நான் பெக்கலைனாலும் 100% உன்னுடைய அப்பா தானா. என்ன அவ்வளோ பேரை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருந்த இராணுவ நடவடிக்கையில் உன்னுடைய குரலை கேட்டுட்டு என்னால் திரும்பி போக முடியலம்மா. உன்னை தூக்கிட்டு வளர்த்தேன். தயவு செய்து இதை மனசில் வச்சுக்கிட்டு எங்களை தூரப்படுத்திடாதம்மா அப்படின்னு சொல்லி அப்பா பேசுகிறாரு. இல்லைப்பா, நான் அவ்வளவு மெச்சூர் இல்லாமல் இல்லை. எனக்கு நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் உள்ளுக்குள்ளே கஷ்டமாக இருந்தாலும் நான் அதை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த மக்கள் மேலே இன்னும் உங்களுக்கு அதிகமான பாசம் வருது. அதுக்கப்புறமா அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க. மறுபடியும் நிறைய நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. மக்களுக்கான நலத்திட்டங்களை உதவி செய்கிறாங்க. ஒரு 6 புத்தகங்களை எழுதுகிறாங்க. புத்தகத்தை எழுதி வெளியிடுறாங்க. ஜாதி இல்லாத சமுதாயம், ஓட்டை இல்லாத சட்டம், மது இல்லாத தேசம், சர்வாதிகாரம் இல்லாத தேசம், தீவிரவாதம் இல்லாத தேசம், எல்லா நாட்டோடும் இணக்கமான உறவு அப்படிங்கிற மிகப்பெரிய அந்த நூல்களை எழுதி அவங்க வெளியிடுறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய விழா கொண்டாடப்படுது. ஒரு சந்தோஷமாக அந்த உலகத்தில் மக்களுக்காக பணி செய்கிறாங்க. இதற்கு இடையில் அவங்க அப்பா அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணுறாரு. அவங்க திருமணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. ஒரு ஆண் நண்பர் அவங்கள மனசார விரும்புகிறாரு. அந்த ஆண் நண்பரோடு கூட இவங்க பேசுகிறாங்க. திருமணமோ காதலோ நம்மை இந்த உலக மக்களிடத்திலிருந்து நம்மை தனிமைப்படுத்திவிடும் என்று சொல்லி நான் ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ விரும்பலன்னு சொல்லி மக்களை நேசிக்கக்கூடிய மனுஷனாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஆண் நண்பர் தன்னுடைய காதலை இந்த ஐஏஎஸ் அதிகாரி, பெண் அதிகாரிகிட்ட சொல்கிறாரு. ஆனால் அவர் அந்த அம்மா அதை ஏற்றுக்கலை. நாம் நண்பர்களாகவே இருக்கலாம்னு சொல்லி கடைசி வரைக்கும் நண்பராகவே இருக்கிறாங்க. திருமணம் செய்து கொள்ளலை. தனக்குன்னு சில வாழ்க்கையை முடிவெடுக்காமல் மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அப்படி அவங்க ஒரு நாள் சுதந்திர தினத்தை அன்னைக்கு கொடியேற்றுவதற்காக ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவு ஆற்றுறாங்க. சொற்பொழிவு ஆற்றிட்டு மக்களுக்கு அநேக இலவசமான நலத்திட்டங்களை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நிறைய புத்தகம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு புத்தகங்களை கொடுக்குறாங்க. ஏழை எளிய ஜனங்களுக்கு அரிசி, பருப்பு, துணி எல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. கொடி ஏற்றிட்டு அவங்க அந்த மேடையை விட்டு கீழே இறங்கும் போதே திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. ஒரு துப்பாக்கி சத்தம். எங்கிருந்தோ வந்த ஒரு 3 தோட்டாக்கள் அந்த அம்மாவுடைய நெஞ்சிலே பாய்ந்து விடுகிறது. அந்த அம்மா அப்படியே இரத்த வெள்ளத்திலே சரிஞ்சு அந்த கொடி கம்பத்துக்கு கீழே விழுந்துடுறாங்க. ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறாங்க. இப்படி ஒரு அம்மாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லி. யார் சுட்டது? இந்த உலகத்திலே தீவிரவாதத்தை விரும்புகிறவர்கள், லஞ்சத்தை விரும்புகிறவர்கள், சட்டத்திலே ஓட்டை போடுகிறவர்கள், நல்லதே இந்த உலகத்தில் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து செய்த சதி வேலை அந்த அம்மா மீது துப்பாக்கி குண்டாக பாய்ந்து விடுகிறது. அந்த அம்மா இரத்த வெள்ளத்திலே மிதந்து விடுகிறார். பாருங்க,
அந்த பெண் தூக்கி எடுக்கும் பொழுதும் இரத்தத்தோடு எடுக்கப்படுகிறாள். தான் விழுந்து மறிக்கிற பொழுதும் இரத்தத்தோடு மறித்து விடுகிறாள். செங்கொடி மறைந்தாள். ஆனால் அந்த பெண்ணுடைய சேவை இந்த தேசத்துக்கு மறைந்து போகாத ஒன்றாக இருக்கிறது. இது நான் செங்கொடின்னு இந்த கதைக்கு பேர் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தலைப்பு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வச்சுருங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த கதையை நான் முடிச்சிட்டேன். இது நீண்ட கதை, ஆனால் நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிருக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.